ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டெப் டவுனில் செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். க்ரோ ஹாப் மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தட் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். க்ரோ ஹாப் டெக்னிக் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைடை ஸ்ட்ரைட்டாகவும், செகண்ட் ஸ்ட்ரைட் வந்து உங்கள் பேக் ஃபுட் வந்து ஹீல் டு ஹீல் வராது. இப்போ டபுள் ஹாப்பில் ஹீல் டு ஹீல் வரும். ஸோ க்ரோ ஹாப் பண்ணும்போது இங்கே போயிட்டு அண்ட் தென் பாலுக்கு வருவீங்க. ஓகேங்களா? மறுபடியும் செய்கிறேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ க்ரோ ஹாப் எப்படி ஆடுறதுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாகவும், செகண்ட் ஸ்ட்ரைட் எந்த லைன் ஆட போகிறீங்களோ அந்த பக்கமாக உங்கள் ஃபுட் போடுவீங்க. உங்கள் ஃபுட் இருக்க அங்கே பிளேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த பால் 4th ஸ்டெம்பில் வைக்கிறேன். இப்போ க்ரோ ஹாப்பில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக, செகண்ட் ஸ்ட்ரைட் போகும்போது ஷோல்டர் அலைன் பண்ணி இங்கே போயிடணும். ஓகேங்களா? இது க்ரோ ஹாப். அதே 4th ஸ்டெம் லைனில் டபுள் ஹாப் செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம இது அப்படியே த்ரூ த லைன் டபுள் ஸ்டெப் பண்ணி அப்படியே த்ரூ த லைன் போய் ஆடிடும். ஓகேங்களா? ஆனால் க்ரோ ஹாப் அப்படி இல்லை. எந்த லைனில் பால் விழுந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக தான் போடுவோம். செகண்ட் ஸ்ட்ரைட் அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிப்போம். ஓகேங்களா? இங்கே இருக்குது ஒரு லெக் ஸ்டெம்பில் பால் விழுதுன்னா இதுதான் க்ரோ ஹாப் மெத்தட். இதில் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் ஹாப்பை விட க்ரோ ஹாப்பில் உங்களால் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் நல்லா கவர் பண்ண முடியும். டபுள் ஹாப்பில் உங்களோட ஷோல்டர் வந்து ஒரே லைனில் இருக்கும், ஷோல்டர் பெருசாக விழாது, ஹெட்டும் ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும், பாடியும் சைடானில் நல்லா இருக்கும். பட் ரெண்டு மெத்தடுமே ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் தான். நீங்கள் வந்து ஒரு டபுள் ஸ்டெப்பை வந்து த்ரூ த லைன் லாங் ஆன் லாங் ஆஃப் சிங்கிள் ஆடும்போது டபுள் ஸ்டெப் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இன்சைட் அவுட்டு ஸ்டெம்ப் லைன் பாலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவருக்குலாம் ஆட ஆசைப்படும் போது கவர்ஸில் எக்ஸ்ட்ரா கவரில் பிளேஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து க்ரோ ஹாப் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே ரொம்ப எஃபெக்டிவாக மெத்தட் தான். இப்போ ரெண்டு மெத்தடும் டெமோ பண்ணி காட்டுறேன். க்ரோ ஹாப் பண்ணும்போது தான் மோஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், கால் இப்படி வரதுனால மோஸ்ட்டாக க்ரோ ஹாப் வரும்போது ஹெட்டை ரொம்ப ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ரொம்ப விழுந்து ஆடக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ க்ரோ ஹாப் வரும்போதும் மேக் ஷூர், டபுள் ஸ்டெப் வரும்போது மோஸ்ட்டாக ஹெட்டு ஃபால் ஆகாது. ஆனால் க்ரோ ஹாப் வரும்போது ஹெட்டு நிறைய பேருக்கு இப்படி போயிடும். ஸோ மேக் ஷூர் உங்கள் ஷோல்டர் சைடான்லேயே வர மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோவில் டபுள் ஹாப் மெத்தட் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரிதல் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.